கிரைண்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சுழலும் சாணிக்கல் ஒன்றை வெட்டுள் போல கொண்டு உலோகத்தை மிக குறைவாக வெட்டி எடுக்கும் முறைக்கு கிரைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, now we can see about what is a grinding wheel. Grinding wheel. A grinding wheel is a multi-point cutting tool. We can see what is a grinding wheel. Grinding wheel is a multi-point cutting tool made up of many hard particles known as abrasive. Abrasive grains are held together with adhesive substances known as a bond. Okay. கிரைண்டிங் வீல் அப்படின்னா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு கடினமான நுண் தூள்களால் உருவாக்கப்பட்ட பல வெட்டு முனைகளை கொண்ட ஒரு வெட்டுளிக்கு தான் கிரைண்டிங் வீல் அப்படிங்கிறது பேரு. ஓகே, அதுல அப்ரசிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு தாங்கும் தன்மை, உடையா தன்மை, கடின தன்மையை கொண்டதுதான் அப்ரசிவ்னு சொல்றோம். Abrasives are very hard, tough, sharp edge and resistant to fracture, used for cutting other materials. Abrasives are of two types: natural abrasive and artificial abrasives. Abrasiveங்கிறது நுண் தூள்களை, அதாவது நுண் தூள்களை தேவையான சாந்து பொருள் பாண்டிங் மெட்டீரியல் கூட கலந்து தேவையான வடிவத்தில் வார்ப்பு செய்யப்படுறதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல வந்து அப்ரசிவ் வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. இயற்கையில் கிடைக்கக்கூடிய சிராய்ப்பு தூள்கள், செயற்கையா தயாரிக்கக்கூடிய சிராய்ப்பு தூள்கள். That is natural abrasive and an artificial abrasive. We can see what are all natural abrasives. Natural abrasives are emery, sandstone, corundum and diamond. Here sandstone is the one of the natural abrasive stone from which grindstones are shaped. Emery is a natural aluminum oxide. It contains aluminum, iron oxide and other impurities. Corundum is also a natural aluminum oxide. It contains up to 95% of aluminum oxide and the remaining is other impurities. Then artificial, அதாவது தமிழ்ல சொல்லணும்னா மணல் கல். இயற்கையில் கிடைக்கக்கூடிய சிராய்ப்பு தூள்கள் எல்லாம் என்னென்னு பாத்துட்டீங்கன்னா மணல் கல் என்னங்க அப்படிங்கிற சாலிட் குவார்ட்ஸ், எமரி, கொராண்டம், வைரம் என்பன இதை எல்லாமே வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய சிராய்ப்பு பொருட்கள் ஆகும். இத வந்து சுத்திகரிக்கப்படாத அலுமினியம் ஆக்சைடு வடிவங்கள் ஆகும் இதெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டிபிஷியல் அப்ரசிவ்ஸ். ஆர்டிபிஷியல் அப்ரசிவ்ஸ் எல்லாம் என்னன்னா தேவைக்கேற்ற குணங்களும் தரமும் உடைய அப்ரசிவ் தூள்களை செயற்கை முறையில் தயார் செய்வதுதான். இத வந்து ஆர்டிபிஷியல் அப்ரசிவ்ஸ்னு சொல்றோம். Artificial abrasives are of two types: silicon carbide and aluminum oxide. Silicon carbide abrasives. Silicon carbide abrasives பாத்துட்டீங்கன்னா are manufactured from silica sand. Silicon carbide abrasives are manufactured from silica sand. Silicon carbide is hard and brittle. It is used for grinding very low tensile materials like brass, copper, gray, cast iron, aluminum, silicon carbide. Okay, and it is denoted by the letter S. Silicon carbide we can get in two colors. One is green and in black. Silicon carbide la வந்து ரெண்டு கலர்ல நமக்கு கிடைக்கும். பச்சை நிறம், கரிய நிறம்.
இது வைரத்துக்கு அடுத்தாற் போல சிலிக்கான் கார்பைடு தான் வந்து ரொம்ப கடினத்தன்மை உடையதுன்னு சொல்றாங்க. ஆனா அலுமினியம் ஆக்சைடில் உள்ள அளவு டஃப்னஸ் குணம் இதுக்கு கிடையாது. ஓகே, அலுமினியம் ஆக்சைடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இது சுமாரான கடினத்தன்மை, சீக்கிரம் உடைஞ்சிரும், உடையக்கூடிய குணமும் உடையது. இது அதனால இது ஹை டென்சைல் உலோகங்களுக்கு ஏற்றதுன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் denoted by the letter A. Aluminum oxide is manufactured from mineral bauxite. Aluminum oxide is manufactured from mineral bauxite, and aluminum oxide is tough and less brittle. It is used for grinding high tensile strength materials like steel, carbon steel, molybdenum iron, high speed steel, and wrought iron. It is denoted by letter A. And aluminum oxide wheel also we can get in two colors, that is gray and white. பழுப்பு நிறம் அண்ட் வெள்ளை நிறம், இந்த ரெண்டு நிறத்துல நம்மளுக்கு அலுமினியம் ஆக்சைடு வீல்ஸ் கிடைக்குது. பழுப்பு நிறம் வீல் பாத்தீங்கன்னா பொதுவா ஸ்டீல் உலோகங்களுக்கு ஏற்றது. வெண்மை நிறம் வீல் பாத்துட்டீங்கன்னா டை ஸ்டீல் போன்ற உலோகங்களுக்கு ஏற்றது. கியூபிக் போரான் நைட்ரைடுன்ட்டு இன்னொரு ஆர்டிபிஷியல் அப்ரசிவ், அது இப்ப ரீசெண்டா பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிரெயின் சைஸ், that is grit size. I will tell first in English. Okay, the grain size refers to the actual size of abrasive particles. Grain size refers to the actual size of the abrasive particles. It is denoted by number size. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா கிரெயின் சைஸ் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது, ஜல்லி, மணல், கல்லு, இந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுது இல்லையா. அதுல வந்து ஜல்லிய வந்து அப்ரசிவ்னு சொல்லுவோம். ஜல்லிய வந்து ஒரு ஹார்ட் டைப் அப்ரசிவ்னு சொல்லுவோம். அதனுடைய ஜல்லியினுடைய சைஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு இன்ச், ஒரு அங்குல அளவுல எவ்வளவு, ஒரு ஜல்லடை எடுத்துட்டீங்கன்னா ஒரு அங்குல அளவுல எவ்வளவு ஹோல்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரிதான் அப்ரசிவ் தூள்கள் ஒரு 1 இன்ச்சுக்கு 1 இன்ச் ஒரு மெஷ் எடுத்துட்டீங்கன்னா அதுல எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் பிடிக்குதோ அதனுடைய சைஸ் தான் நம்ம வந்து கிரிட் சைஸ் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா இதை வந்து 4 டைப்பா நம்ம பிரிக்கிறோம். கோயர்ஸ், மீடியம், ஃபைன், வெரி ஃபைன்ட்டு. கோயர்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் 4 to 24, medium is 30 to 60, and fine is 80 to 180, and very fine is 220 to 600. Okay, I am going fast. Little bit, ma'am. Oh, shall I tell you once again that's grain size? It's okay, ma'am. I could understand. We go to the next topic. Okay. ஓகே, கிரிட் சைஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கிரைண்டிங் வீல்ல இருக்கக்கூடிய அப்ரசிவ் தூள்கள், கிரைண்டிங் வீல் வந்து அப்ரசிவ் தூள்களால் செஞ்சதுன்னு தெரியுது நம்மளுக்கு. இந்த கிரிட் அல்லது கிரெயின் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அப்ரசிவ் தூள்களுடைய அளவை குறிக்கும். கிரிட் எண் ஒரு அங்குல நீளத்துல எத்தனை துளைகள் இருக்கும், அதாவது ஒரு சல்லடையில ஒரு அங்குல நீளத்துல எத்தனை துளைகள் இருக்குங்கிறத குறிக்கிறது தான் கிரிட் சைஸ் அப்படின்னு சொல்றோம். இத வந்து நம்ம அழகா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, மாவு சலிக்கிற ஜல்லடை, ஓகேவா, மாவு சலிக்கிற ஜல்லடை அதுல இருக்கக்கூடிய ஹோல்ஸ் கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கலாம். இத வந்து 4 வகையா சொல்றாங்க: கோய்ஸ், மீடியம், ஃபைன் அண்ட் வெரி ஃபைன். தட் இஸ் பெரியவை, சுமாரானவை, நுண்ணியவை அண்ட் மிக மிக நுண்ணியவை. இதுல பெரியவைன்னு எடுத்துட்டோம்னா 4 to 24 சொல்றாங்க. Then medium is 30 to 60, and நுண்ணியவை 80 to 180. மிக மிக நுண்ணியவைன்னு எடுத்துட்டீங்கன்னா 220 ல இருந்து 600 வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாண்ட்.
bonding material அப்படின்னா what is mean by bonding material means it determines the maximum allowed speed. How do you determine the bonding materials? How you're selecting that means maximum the allowed speed. Ma'am, we could understand it. Yeah, tell me. The signal was breaking. You are not able to get me. Yes, ma'am. It might be in your phone, but we are getting the meeting very well. It is not the problem of the instructor's phone. Okay, sir. Okay, sir. Okay, shall I tell you how you are determining the bond material means determine about the maximum allowed speed, the wheel speed. You are going to work on that wheel speed and the rigidity and strength of the what you are going to determine the rigidity and strength and the force required to dislodge the grains should have a similar wear rate as of abrasive grades. A bond is nothing but it is a substance which when mixed with abrasive grains that holds them together, enabling the mixture to be shaped to form of the wheel. The degree of hardness possessed by the bond is called grade and it indicates the ability of bond to hold the abrasive grains in the wheel. There are several types of bonding materials used for making wheels. அப்ரசிவ் பாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அப்ரசிவ் தூளை ஒன்னோட ஒண்ணு சேர்த்து கெட்டியா பிடிக்க வேண்டிய உருவத்தில் கிரைண்டிங் வீலை வார்ப்பு செய்யறத வந்து பாண்டுன்னு சொல்றோம். இத வந்து 6 டைப்ஸா கிளாசிஃபை பண்றோம். என்னென்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வெட்ரிஃபைட் பாண்ட், சிலிகேட் பாண்ட், செலாக் பாண்ட், ரப்பர் பாண்ட், resinite bond and oxychloride bond. First we will see about vitrified bond. 75% of all wheels are vitrified bond. Okay, how they made it mean clay with other ceramics or mixed with abrasive grains and wheels are formed from this mixture and dried then fired for 1 to 14 days, but the bonding material becomes hard, strong and similar to glass. Okay, bond vitrified bond அப்படிங்கிறது எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னா பீங்கான் களிமண் மற்றும் பல சில பொருட்களோட அப்ரசிவ் தூள்களை சேர்த்து தயாரிக்கப்பட்டு சூளைகளில் சுடப்பட்டு தயாரிக்கப்படுற முறையத்தான் சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வகையான பாண்ட் வந்து அதிக வலிமையும் நுண் இடைவெளிகளையும் கொண்டுள்ளது. High porosity and strength which makes this type of wheel suitable for high rate of stock removal. Vitrified bond has high porosity and strength which makes this type of wheel suitable for high rate of stock removal. Okay, it is denoted by letter V. This is denoted by letter V. Silicate bond means this is made from sodium silicate mixed with abrasive. It is formed and dried and baked at 260 degrees centigrade for 1 to 3 days. Okay, large silicate wheels have a milder action and cut with less harshness than vitrified wheels. For this reason they are suitable for grinding fine edge tools. Okay, silicate bond அப்படிங்கிறது எதுல பண்ணிருக்காங்க அப்படின்னா சோடா சிலிகேட் என்னும் ஒரு பொருளால கிரைண்டிங் வீல் செஞ்சிருக்காங்க. விட்ரிஃபைட் பாண்ட் போலவே இதுவும் கடுமையா வெட்டக்கூடியது. ஆனா சிலிகேட் வீல் என்பவை வாட்டர் ப்ரூஃப் விட்ரிஃபைட் பாண்ட் போன்று கடுமையா வெட்டாது. ஆனா சிலிகேட் வீல்ஸ் என்பவை வாட்டர் ப்ரூஃப் வீல்கள் ஆகும். சிலிகேட் வீல்களை கொண்டு கிரைண்டிங் செய்கையில் பனிப்பொருள் வெப்பம் அதிகமாக உண்டாகாது.
சிலிகேட் வீலை கொண்டு ஒரு கிரைண்டிங் பண்ணும்போது அவனுடைய ஹீட் வந்து அதிகமா இருக்காது அந்த இடத்துல. இத வந்து டினோட் பண்ற லெட்டர் எஸ். விட்டிஃபைட் பாண்ட வந்து டினோட் பண்ணக்கூடிய லெட்டர் பி அண்ட் சிலிகேட் பாண்ட டினோட் பண்ணக்கூடிய லெட்டர் எஸ். நெக்ஸ்ட் இஸ் ரப்பர் பாண்ட். Rubber bonds are pure rubber and sulfur, and vulcanizing agents are mixed with grains, rolled and vulcanized under pressure. Very thin wheel seats can be produced because of this elasticity of the bond. Okay, this is used where a small degree of flexibility is required on the wheel. This type of bonds are where we use means we use where a small degree of flexibility is required on the wheel, as in the cutting of wheels. This is denoted by letter B. Rubber bonds are denoted by the letter R. Rubber bond is denoted by letter R. தமிழ்ல சொல்லணும்னா வளைவு நெளிவு தேவையான வீல்களுக்கு இவ்வகை பாண்டு ஏற்றதுன்னு சொல்றாங்க. மெல்லிய வீல்களுக்கு செய்ய ஏற்றது. மெல்லிய வீல்கள் எல்லாம் இதுல வந்து செஞ்சுக்கலாம். வெப்பத்தை அதிகமா தாங்காது. நல்ல பினிஷிங் மிக முக்கிய தேவைகளுக்கு பயன்படுகிறது. ஓகேவா? ஓகே, அடுத்தது ரெசினாய்ட் பாண்ட். ரெசினாய்ட் பாண்ட் இஸ் bakelite or resinite bonds. Synthetic resin is mixed with grains. Synthetic resin is mixed with grains. Wheels are molded and baked. The bond very hard and strong. Speed is up to 48 to 80 meter per second. Can remove metal rapidly but are expensive. Resinite bond is used for high speed wheels. Such wheels are used in foundries for dressing casting. Resinite bonds are also used for cutting of parts. They are strong enough to withstand considerable abuse. Bakelite எனப்படும் ரெசின் போன்ற பசை பொருளை கொண்டு ஆனதுதான் ரெசினைட் பாண்ட். இது வந்து வெட்டும் கிரைண்ட் வீல்ல அதிகமா பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாம இன்னும் 2 டைப் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்கு. என்னன்னா செலாக் பாண்ட் அண்ட் ஆக்சிக்ளோரைட் பாண்ட். செலாக் பாண்ட் எடுத்துட்டீங்கன்னா பிசின் போன்ற ஒரு உள்ள செலாக் எனப்படும் பொருளால் ஆனது செலாக் பாண்ட். It has most elastic. It also denoted as elastic bonded wheels. So it is denoted by letter E. Shellac bonds are also known as elastic bonded wheels. So it is denoted by the letter E. மற்ற எல்லா பாண்டை விட செலாக் பாண்டுக்கு வந்து elasticity வந்து அதிகம். It is used for heavy duty large diameter wheels. Shellac bonds are used for heavy duty large diameter wheels where a fine finish is required. For example, the grinding of mill rolls. The abrasive grains are mixed with magnesium chloride and magnesium oxide. This bond is used for making this shape. This bond is used for making tool cutting action, so best for dry grinding operation. Oxychloride bond is best for dry grinding. மெக்னீசியம் ஆக்சைடும் மெக்னீசியம் குளோரைடும் பொருளோட அப்ரசிவ் தூள்கள் கலந்து வழக்கமான கிரைண்டிங் வீலை செக்மெண்டட் கிரைண்டிங் வீல் செய்ய பயன்படுகிறது. அதே போல டிஸ்க் கிரைண்டிங் ஆபரேஷனுக்கும் இது செய்யறதுக்கு பயன்படுத்துறாங்க ஆக்சிக்ளோரைட் பாண்ட். You can see what is said. You have any doubt up to this? சரி மேம், சரி மேம். எல்லாம் அதான் பார்த்துட்டு இருக்காங்க மேம். அந்த பார்ட்டிசிபேஷன் லிஸ்ட்ல எல்லா பேரும் வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் பேரை பார்த்துட்டு இருக்கலாம்.
Do you have any doubt up to this? கொடுத்தீங்களா மேம்? அதுல நாங்க இந்த சைன் இன் பண்ணி வச்சிட்டோம். ஸ்டூடெண்ட் ஜாயின் நவுன்னு சொல்லி செகண்ட் ஸ்டேட்டஸ்ல தமிழ் இங்கிலீஷ் கிளாஸ்னு சொல்லி கேட்டது மேம். அதுல வந்து நாங்க தமிழ் கிளாஸ் கிளிக் பண்ணி சைன் இன் பண்ணோம். 2 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாங்க. கரெக்டா அது ஓபன் பண்ண மட்டுமே டக்குன்னு வந்துருச்சு. Ask me. ஆமா மேம், ஸ்டூடெண்ட் இதுல பண்ணால அந்த இது பாண்ட் வருது மேம். அந்த கிளாஸ் எடுக்கறாங்க, சிலிகான் பாண்ட் பத்தி கிளாஸ் எடுக்கறாங்க. Okay, shall I go for next? Grade is ஆமா மேம் அதுல தான் மேம் கிளிக் பண்ணேன். ஆமா மேம். grade depends on the kind and hardness of bonding material. Indicates the strength of bonding material and therefore the hardness. Yeah, tell me. அந்த லிங்க் அனுப்புங்க. The grade indicates the strength of bond material and therefore the hardness of the grinding wheel. Okay, in a hard wheel the bond is securely anchors the grit in place and therefore reduces the rate of wear. In a soft wheel the bond is weak and the grit is easily detached, resulting in a high rate of water. It is alphabetical letters are used to indicate the grade of the wheel. கிரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாண்ட் பொருளானது அப்ரசிவ் தூள்களை எந்த அளவுக்கு கெட்டியா பிடித்துள்ளது என்பதை குறிப்பதுதான் கிரேடுன்னு சொல்றோம். இத வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா மணல் மிக்ஸ் பண்றீங்க இல்லையா ஒரு கட்டடம் கட்டுற கலவை கலக்கிறதுக்கு, அப்ப அந்த சிமெண்ட் வந்து நம்ம 4:1 ரேஷியோல நம்ம மிக்ஸ் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி anybody else is asking question? Yeah, tell me. Okay, I'm going to class. Okay, grade is like that. அதாவது கலவை கலக்கிறது 4:1, அதாவது 4 சட்டி மணலுக்கு 1 சட்டி சிமெண்ட் கலக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி அப்படி கலக்கும் போது ஸ்ட்ரென்த் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பிடிக்கும். அதே 10க்கு 1ன்னு கலக்குனீங்கன்னா அது வந்து நல்லா பிடிக்காது. அந்த மாதிரி அதனுடைய ஸ்ட்ரென்த்தை குறிக்கிறது தான் கிரேடுன்னு சொல்றோம். இத வந்து ஆல்பபெட்டிக்கல்ல குறிக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சாஃப்ட், மீடியம் அண்ட் ஹார்ட். சாஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன லெட்டர்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா A to H, மீடியம் வந்து I to T அண்ட் ஹார்ட் வந்து Q to Z. ஓகே, தின்னா இருக்கக்கூடியதெல்லாம் வந்து A to H. The strength of bond holds the grain in position. Thin bridge வந்து A to H, medium bond is I to P and thick hard bond, that is hard bond. Thick bridges of bond are hard bond, that is Q to Z. தமிழ்ல சொல்லணும்னா மிருதுவானது, சுமாரானது, கடினமானதுன்னு சொல்லி இந்த கிரேடை வந்து நம்ம 3ஆ பிரிக்கலாம். அதாவது பிடிப்புத்தன்மை குறைவு, எளிதில் அப்ரசிவ் தூள்கள் உதிர்ந்து விடும். மிருதுவா இருக்கிறதுல பிடிப்புத்தன்மை வந்து சார் எங்க காணுமே நீங்க சார்? என்ன சார் இது அநியாயமா இருக்குது? மஞ்சுளா மேடங்கிறாங்க, நாகராஜ் சார் இருக்கிறாங்க. யாருக்கு டாடி? ஓகே, ஹார்ட் மெட்டீரியல் மீன்ஸ் மஞ்சுளா மேடம் கூட மஞ்சுளா பிடி மஞ்சுளா இருக்கிறாங்க.
நல்லா கெட்டியா பிடிச்சுக்கும். உடைய தன்மை வந்து அப்ரசிவ் டூல எழுதுல உடையாது. இத வந்து ஹார்ட் சொல்லுவாங்க. யார் பாக்குறாங்களோ சாஃப்ட், மீடியம், ஹார்ட் அப்படின்னு மூணா அந்த நம்ம ஸ்கிரீன்ல பிரிக்கிறோம். முதல் இந்த இருக்குதுன்னா லெட்டர்ஸ் யார் வந்து பாக்குறாங்களோ என்ன அவங்க பண்றோம் ஃபர்ஸ்ட் தெரியுதா? ஸ்கிரீனே உங்களுக்கு தான். A to H and I to P எடுத்த and Q முதல் ஆளு to நீங்க. அதுக்கு Z. அடுத்து அதான் மத்தவங்க வருவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கிற ஆளு மேல இருக்கிற ஆளு அதை நீங்க வந்து அந்த ஸ்கிரீனை லாக் பண்ணிட்டீங்க. அதனால உங்க போட்டோ வரல. மத்ததெல்லாம் இருக்கு. இதெல்லாம் Indicates வந்து spacing between abrasive particles. போட்டோவா It என்ன indicates the உங்களுக்கு spacing between the abrasive மோட்டோ particles. மோட்டோ Structure refers மோட்டோ to the number of cutting edges per unit area. மோட்டோ E4+ வருது. அதான் Structure refers to Ma'am, the somebody is interrupting. E+, per E4+ unit area of வருது. wheel space. Okay. வந்துக்கிறீங்க போட்டோ தான் காணோம். Open அதே நீங்க அந்த structure போட்டோ and வந்தீங்களா closed அதுல structure. ஸ்கிரீன்ல லாக் பண்ணிருப்பீங்க. ஒரு சிலர் வந்தீங்கன்னா Open soft tap. பேசுறவங்க வந்து அன்மியூட் பண்ணி பேசுங்க. மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க. இடையில பேசுறவங்க அன்மியூட் பண்ணுங்க. Okay. Structure spacing. That is, structure means refers to the number of cutting edges per unit area of wheel face, or to the space available between the grains. Soft materials require wide spacing and fine finish requires close spacing. Okay. Soft structure wheel is used for grinding. Soft, tough, open structure wheel is used for grinding soft, tough and ductile metal. Okay, and it is used for rough grinding only. Now, but closed structure wheel is used for finish grinding of hard and brittle metal. The structures are denoted as in numbers, open and bend. Open structure number is from 9 to 15. Then structure is from 1 to 8. அப்ரசிவ்களையும் பாண்ட் பசை பொருட்களையும் கலந்ததுதான் கிரைண்டிங் வீல்னு நம்ம பார்த்தோம். கிரைண்டிங் வீல்ல அப்ரசிவ் தூள்கள் அடைத்துள்ள இடத்தையும் பாண்டு பொருள் அடைத்துள்ள இடத்தையும் ஸ்ட்ரக்சர் என்ற எண்ணை கொண்டு நம்ம குறிக்கிறோம். அதாவது டென்ஸ் அப்படின்னா நெருக்கமானது, அடர்த்தியானது சொல்லலாம். ஓபன் அப்படின்னா பரவலானது, நெருக்கம் இல்லாதது. ஸ்ட்ரக்சரை வந்து எந்த எண்ணை கொண்டு குறிக்கிறோம் அப்படின்னா 1 ல இருந்து 8 வரைக்கும் குறிக்கிறோம். ஓபன் ஸ்ட்ரக்சரை வந்து 9 இருந்து சொல்லுங்க. மைக்கை கொஞ்சம் மியூட்ல வைக்க சொல்றேன் மேம். நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல. Please all of you mute your mics. Everybody please. See here some marking, a standard comprehensive marking system chart. Standard marking system chart. A36L E23. I will explain it is manifested symbol indicating exact kind of abrasive.
லெட்டர்ஸ்ல டினோட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். abrasive like aluminum oxide PV. 36 okay, abrasive உடைய grain size அத வந்து எவ்வளவா பிரிக்கலாம்னு பார்த்தோம், 4 வகையா பிரிக்கலாம்னு பார்த்தோம். medium, fine, very fine இல்லையா? அது வந்து coefficient வந்து 8 to 24, medium 30 to 16, fine 70 to 180, that is 80 to 180, very fine is 220 to 600. In this 30 where it comes means medium. 36 என்ன வந்திருக்குது, நம்ம grain size வந்து 4 பிரிக்கலாம் படிச்சோம். coarse, medium, fine, very fine ன்னு அதுல வந்து இந்த 36 எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா coarse வந்து 8 ல இருந்து 24 அதுல கிடையாது. அடுத்தது மீடியம் பாத்தீங்கன்னா 30ல இருந்து 60 இதுக்குள்ளதான் அந்த 36ங்கிற எண் வரும். சோ அப்ப அந்த 36ங்கிற எண் எதை குறிக்குது அப்படின்னா மீடியம் கிரெயின் சைஸ், மீடியம் கிரெயின் சைஸ். அடுத்தது கிரேட். கிரேட வந்து நம்ம ஆல்பபெட்ஸா பிரிச்சோம், 3ஆ பிரிச்சிருக்கோம், பிரிச்சிருக்காங்க ஏற்கனவே. தட் இஸ் சாஃப்ட், மீடியம் அண்ட் ஹார்ட். சாஃப்ட் வந்து A to H, மீடியம் வந்து I to P, ஹார்ட் வந்து Q to Z. இதுல where it comes L means மீடியம். கிரேட வந்து சாஃப்ட், மீடியம், ஹார்ட்னு 3ஆ பிரிச்சோம். அதாவது மிருதுவானது, சுமாரானது, கடினமானதுன்னு 3ஆ பிரிச்சோம். இல்ல சுமாரான மிருதுவானதுல வந்து A to H பிரிச்சிருக்கோம், மீடியம் வந்து I to, ஹார்ட் வந்து Q to Z. இதுல L எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மீடியம்ல வந்திருக்கு. Then structure. Structure வந்து divided into 2, open and dense. Open dense structure 1 to 8, open structure 9 to 14. Okay, here 5 comes under dense structure. D denotes the bond type. D denotes the bond type. Here we see 6 types of bonds. Here V is denotes the verified bond. Bond வந்து 6 வகையா பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்னா ரெசினாய்டு, செலாக்ஸ், சிலிகேட், ரப்பர், வெட்டிஃபைட் இல்லையா, ஆக்சிக்ளோரைட் பாண்ட் இந்த மாதிரி பிரிச்சு பார்த்தோம். இதுல V எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா வெட்டிஃபைட் பாண்ட், அதை டினோட் பண்ணுது. லாஸ்டா இருக்கிறது மேனுஃபேக்சரர்ஸ் ரெக்கார்டுக்காக அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு குறியீடு. இப்போ ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது அப்ரசிவ் டைப், செகண்ட் வரக்கூடியது கிரெயின் சைஸ், தேர்ட் வரக்கூடியது கிரேட், ஃபோர்த் வரக்கூடியது ஸ்ட்ரக்சர், ஃபிஃப்த் வரக்கூடியது பாண்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரெண்டுமே வந்து மேனுஃபேக்சரர் சைடு அவங்களுக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? Do you have any doubt? Okay. Grinding wheels, their shapes and applications. Okay, grinding wheels are made in different shapes and sizes for grinding different jobs and for use in different machines. The size may differ in diameter or face width and bore dia. Okay, we can see first straight. We can see here straight wheel. This type of wheel is used on cylindrical surface and centerless grinder for grinding cylindrical and flat surfaces. Okay, sometimes these wheels are used on rough grinders also for offhand grinding. Okay.
straight wheel cylindrical grinding machine, surface grinding machine, centerless grinding machine போன்ற போன்றவற்றை cylindrical surface, flat surface grinding செய்ய பயன்படுத்துறோம். சில சமயம் ஆஃப் கிரைண்டிங் முறையிலையும் ரஃப் கிரைண்டிங் செய்ய இந்த ஸ்ட்ரெயிட் வீல்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட் recessed one side na, it is used for cylindrical surface and centerless grinders. The recess provides clearance for flange. இந்த recessல வந்து flange clearance provide பண்ணிருக்காங்க. flange என்பது படிவதற்கு recess என்னும் வட்டமான பள்ளம் பயன்படும். flangeங்கிறது படிவதற்கு recess என்னும் வட்டமான பள்ளம் பயன்படும். cylindrical grinding, surface grinding, centerless grinding machineல இவ்வகை கிரைண்டிங் வீல் பயன்படுகிறது. நெக்ஸ்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா recessed two side. இந்த recessedனாலே flange வந்து அதுல படிவதற்காக தான் அந்த recess type கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டு சைடும் படியும். இரு முகப்புகளிலும் flange என்பது படிவதற்கு recess என்னும் வட்டமான பள்ளம் பயன்படும். இதுவும் பாத்தீங்கன்னா cylindrical grinding, surface grinding, centerless grinding machineல இந்த வகையான வீல் வந்து பயன்படுத்துறோம். It is recessed both sides means used on cylindrical surface and centerless grinders. The recess provides clearance for both flanges. The recess provides clearance for both flanges. Next is tapered type. Both sides tapered. It is mainly used for rough grinding. The tapered side reduces the chance of breaking. rough grinding வேலைகளுக்கு தான் taper grinding wheels வந்து பெருசா நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். grinding wheel உடையற வாய்ப்பை வந்து சரிவு முகப்புகள் வந்து அதாவது அந்த டேப்பரா இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப குறைக்குது. ஓகேவா? அடுத்தது சிலிண்டரிக்கல் type. This type of wheel வந்து this is used on both horizontal and vertical spindle surface grinders for surface grinding operation. அதாவது horizontal spindle மற்றும் vertical spindle grinding surface grinding machineல surface grinding வேலைக்கு பயன்படுத்துறதுக்கு தான் இந்த cylindrical grinding wheel. Next is straight cup அப்படின்னா flat surface grinding செய்ய surface grinderலயும் tool and cutter grindலயும் பயன்படுத்துறோம். flat surface grinding பண்ண surface grinderலயும் tool and cutter grindingலயும் இந்த straight cup wheels பயன்படுத்துறோம். The straight cup wheels where we used it is used on surface grinders and tool and cutter grinders to grind flat surfaces. Okay. Flaring cup, this is also used in tool and cutter grinders mainly to sharp the milling cutters and reamers. These flaring cup wheels are mainly used in tool and cutter only to sharp milling cutter and reamers. Next, dish type wheel. It is also used on tool and cutter grinder to sharp milling cutters with narrow slots like foam relief cutters, hops, etc. Okay. Flaring cup wheel and dish type wheel ரெண்டுமே tool and cutter grinding machineல பயன்படுத்துறோம். flaring cup wheel பார்த்தீங்கன்னா முக்கியமா milling cutterலயும் reamerலயும் கூர்மையாக சாணை பிடிக்க இந்த வீல் உபயோகப்படுத்துறோம். இதே டிஷ் வீல் பாத்துட்டீங்கன்னா tool and cutter grindingல milling cutter அதாவது குறுகலான இடைவெளிகளை கொண்ட foam relieved cutters and hop cutters போன்றவையில சாணை பிடிக்க உபயோகப்படுத்துறோம். இங்கே இன்னும் saucer wheel segmented wheels இருக்கு. saucer wheel பாத்துட்டீங்கன்னா it is used for sharpening circular and hand saws. It is also used for gashing milling cutter teeth. saucer wheel பாத்துட்டீங்கன்னா
circular saw, band saw. ரம்பங்களின் பற்களை சாணை பிடிக்க. சர்க்குலர் சா பேண்ட் சாவோட ரம்பங்களினோட பற்களோட சாணை பிடிக்கிறதுக்கு இது பயன்படுத்தது. கேசிங் மில்லிங் கட்டர் என்பதன் பற்களையும் கூர்மையாக்க சாணை பிடிக்க சாசர் வீல் வந்து பயன்படுத்துறோம். செக்மெண்டட் வீல் பார்த்துட்டீங்கன்னா this is a type of wheel is formed by holding segments of abrasive using a metal holder. Mainly used on a vertical spindle surface grinder. This is mainly used on vertical spindle surface grinder. வட்ட வடிவ மெட்டல் ஹோல்டர் ஒன்றில் abrasive grinding கட்டிகளை செக்மெண்டட் வீல் வந்து வெர்டிகல் ஸ்பிண்டில் சர்ஃபேஸ் கிரைண்டர்ல பயன்படுத்துறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரைண்டிங் வீல்னுடைய ஃபேஸஸ் எப்படி எல்லாம் கிரைண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறீங்க. This type the different operations, different types of wheel faces are produced by manufacturers. Now we can see what is dressing, truing, loading and glazing. Okay. Okay. Now we can see what is meant by dressing. Dressing refers removing of clogs and blunt abrasive grains from the surface of a grinding wheel. It's an operation to change the cutting action of a wheel or to recondition its grinding surface. Dressing is an operation to change the cutting action of a wheel or to recondition its grinding surface. Grinding wheel should be dressed and proved regularly to improve work production, wheel performance and grinding economy. Dressing, wheel dressing அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மழுங்கிய அப்ரசிவ் தூள்களை நீக்கி புதிய கூர்மையான அப்ரசிவ் தூள்களுடைய முகப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் ட்ரெஸ்ஸிங்னு சொல்றோம். கிரைண்டிங் சர்ஃபேஸ் என்பதை ரீகண்டிஷன் செய்யும் பணின்னு கூட சொல்லலாம் ட்ரெஸ்ஸிங்க்கு. ட்ரூயிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கிரைண்டிங் வீல் ரொம்ப அதிகமா பயன்படுத்தும் போது அதோட வடிவம் வந்து மாறிடும். மேடு பள்ளமா அந்த மாதிரி கொஞ்சம் மாறும். கிரைண்டிங் வீல நம்ம அதிகமா பயன்படுத்தும் போது அதனுடைய வடிவம் வந்து கொஞ்சம் மாறும். அந்த சமயத்துல நமக்கு தேவையான முகப்பு இருக்கும்படி மாத்தி அமைக்கிறதுக்கு தான் ட்ரூயிங்னு பேரு. ட்ரூயிங் refers to the shaping of a wheel to make it run concentric with the axis. When you're mounting a new grinding wheel, it must be trued before used to remove the run out. Okay, truing is done on the wheel is out of shape due to long use. Okay, truing is done on the wheel if it is out of shape due to long use. Sometimes a wheel is also trued to change the shape of the grinding wheel face for a
specific grinding operations like form grinding. Form grinding பண்ணும்போது நமக்கு தேவையான வடிவத்தை பெறதுக்கு கூட நம்ம ட்ரூயிங் பண்ணி அந்த வீலினுடைய ஷேப்பை மாத்துவோம். Now we can see what is அப்புறம் dressing வந்து there are 3 basic types of tool dressing. Diamond, steel and abrasive சொல்லுவோம். Dressing and tooling both same ஒரே டைம்ல நடக்கக்கூடிய ஆபரேஷன். Diamond dressers are most effective for dressing precision grinding wheels. Main types of steel dressers, star and disc dressers சொல்லுவோம். Lock disc dressers, steel dressing tool வந்து மூணு விதமா பிரிக்கலாம். Star and disc dressers. Madam, you have only 15 minutes more. Hello? Yeah, tell me, sir. You have only 15 minutes. And I give the time to ask questions. லோடிங்னா என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உலோக தூள் சிக்கல்னு சொல்லிக்கலாம் உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு. அதாவது மென் உலோகங்களான இதெல்லாம் வந்து நம்ம கிரைண்டிங் பண்ணும்போது அந்த உலோக தூள் வந்து வீல்ல உள்ள துளைகள்ல போய் சிக்கிக்கும். இத வந்து இந்த நிலையை வந்து லோடிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது காரணமா கிரைண்டிங் வந்து நல்லா நம்மளுக்கு ஃபைனா கிடைக்கும். சோ இந்த டைம் இத வந்து நம்ம லோடிங்னு சொல்லுவோம். கிளேசிங் என்ன பாத்தீங்கன்னா வீல் கிரைண்டிங் ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் ஃபேஸ், அது வந்து மலுமலுப்பாகி பளபளப்பு தன்மையை பெற்றோம். அத வந்து கிளேசிங் அப்படின்னு சொல்றோம். அப்ரசிவ் தூளினுடைய கூர்முனை, அதாவது கட்டிங் எட்ஜஸ் ஆஃப் அப்ரசிவ் தூள் இருக்கு, அது வந்து தேஞ்சு மழுங்கி இருக்கிறத வந்து கிளேசிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். Okay, fine. Do you have any question?